கொள்கிறேன். மேடையில் இருக்கும் எல்லா நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் அரங்கத்தில் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு சில மணித்துளிகள் பேச முடியாது, நிமிடங்கள் மட்டுமே உரையாற்றலாம் என்று இருக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம், இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் வழக்கு என்ற ஒரு வழக்கு 7/11/2022 நீதிபதிகள் 5 நீதிபதிகளை கொண்ட ஒரு அமர்வில் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதுல 2 நீதிபதிகள் அந்த பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு செல்லாது என்று அறிவித்தார்கள். 3 நீதிபதிகள் செல்லும் என்று அறிவித்தார்கள். நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி, திரிவேதி, பர்திவாலா. இந்த நீதிபதிகள் யாருமே பட்டியல் சமூகத்தையோ பட்டியல் பழங்குடி சமூகத்தையோ பிற்படுத்தப்பட்ட சமூகத்தையோ சாராதவர்கள். இந்த வழக்கை ஏன் குறிப்பிடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு முழுக்க முழுக்க உயர் நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு நேரடியாக இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதிப்புக்கு உள்ளாக்க முடியாதவர்கள் மறைமுகமாக உள்ளாக்குகின்றார்கள். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இன்னைக்கு தேதியில உச்ச நீதிமன்றத்துல பட்டியல் சமூக நீதிபதி ஒருவர் கூட கிடையாது. நீதிபதி கவாய் அவர் ஓய்வு பெற்ற பிறகு